Hi hello everyone, hope you guys doing good and safe. So இன்னைக்கு வந்து brand new hotel ITC ரத்னாதீப்போட dinner buffet visit பண்ணிருந்தேன். So அதோட வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. earlier சொல்லிறேன் மேபி வீடியோக்கும் வாய்ஸ் ரெக்கும் சிங்க் இருக்காது. ஸோ மொத்தமாக ஓவராலாக ரிவ்யூ எனக்கு என்ன தோணுச்சுது அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதுகள் பற்றி இதில் இருக்கும். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு இந்தியன் இந்தபடியால் நிறைய இந்தியன் ஆர்கிடெக்சர் லைக் அவங்களோட கல்ச்சுரல் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த ஹோட்டல்ஸில் இருக்குது. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் டின்னர் ப்ரைஸ் வந்து 7,330. ஹானஸ்ட்லி நான் 1 வீக்குக்கு முன்னாடி இந்த ரிசர்வேஷன் போட்டேன். பிகாஸ் ஆக்சுவலி தேர்ஸ்டே நான் ரிசர்வேஷனுக்கு போடும்போது அவங்க நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே நோ ஸ்லாட்ஸ் அவைலபிள் அப் டு May 6th சொன்னாங்க. தென் நான் வந்துட்டு அவங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் ஃப்ரைடே அதுக்கு அடுத்த ஃப்ரைடே எனக்கு ஒரு ஸ்லாட் ரெடி பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த டின்னர் புஃபேக்கு ப்ரைஸ் வந்து 7,330 rupees. ஆனஸ்ட்லி மற்ற ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு குறைவாக இருக்கிற ப்ரைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ போய் செக் பண்ணி பார்க்கலாம். டேக்ஸ் எல்லாம் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தே செட் பையனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்கல்ல, பட் ஹானஸ்ட்லி அவங்க சார்ஜ் பண்ணலை. ஸோ வித்தின் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 2 பேருக்கு 16,550. ஸோ இன்க்ளூடிங் டேக்ஸ். நீங்கள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேணும்னா அதெல்லாம் அடிஷ்னலாக சார்ஜ் ஆகும். அண்டு சாப்பாடு வைஸ் நிறைய வெரைட்டி இருந்தது. ஹானஸ்ட்லி நல்ல சாப்பாடு தான். இந்தியன் லெவலாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இந்தியனுக்கு மட்டும் நிறைய வச்சுருக்காங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மற்றபடி எல்லா சாப்பாடுமே நல்லா இருந்தது. ஹக்கா நூடுல்ஸ், சைனீஸ், அப்படின்னு சூஷி சென்டர், ரா மீட்ஸ் அப்படியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கோல்காட் மீட்ஸ் அப்படியெல்லாம் நான் அதெல்லாம் சாப்பிட்ற ஆள் இல்லை. கோல்காட் மீட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் பெருசாக. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பழக்கப்பட்ட சாப்பாடுகளை சாப்பிடும்போது எனக்கு சாப்பாடு நல்லா இருந்தது. அண்ட் இந்த வைபெல்லாம் இப்போதைக்கு ஹோட்டலுங்கிற வைப் இன்னும் இல்லை. பிகாஸ் க்ரௌட் ரொம்ப குறைவு. ரெஸ்டாரண்ட்டில் க்ரௌட் இருக்குது. இப்போ மற்ற ஒரு ஹோட்டலுக்கு விசிட் பண்ணோம்னா எப்படி ஒரே கூட்டமாக இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் நமக்கு இன்னுமே கிடைக்கல. ஸ்டில் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன்னொரு சைடில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனாலேயோ இன்னும் எனக்கு பெருசாக தெரியலை. இன்னொரு தடவை விசிட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் மேலே பேஷ்வாடி அப்படி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹைடி. ஸோ நீங்களும் டைம் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். யா தட்ஸ் ஆல். பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.